தென் சென்னை பொறுத்தளவுக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து போன முறை திமுக அலையில் எல்லாருமே ஜெயிச்சாலுமே இந்த தடவை அவங்க எப்படி தக்க வச்சுக்க போறாங்கிறது கேள்விக்குறி தான். ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி பாமக கூட்டணி அமையும் பட்சத்தில் தருமபுரியில் அவர் நின்னார்னா தருமபுரி தொகுதி வந்து என்டிஏ அலையன்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ திமுக ஒரு சீட்டு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ விஷ்ணு பிரசாத் ஆரணியில் வந்து தன்னோட சீட்டை கூட்டணியிலும் சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், காங்கிரஸ்க்கு அந்த சீட் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். அவரை பிஜேபி கொண்டுறதுக்கான முயற்சிகள் பிஜேபி பக்கம் இருந்து நடந்துகிட்டு இருக்கிறதும் ஒரு பக்கம் கூடுதல் தகவல். விழுப்புரம் தொகுதி திமுகவே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதில் ஏடிஎம்கேயோட கேண்டிடேட்ஸை பொறுத்து விழுப்புரம் தொகுதி வந்து கைமாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. நீலகிரி தொகுதியை பொறுத்தளவுக்கு ஆராசா அவர் சிட்டிங் எம்பி மீண்டும் அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் பல முறை வென்றிருக்காரு. அப்படிங்கிறப்ப எல்முருகன் அவர்களுக்கு இன்னும் நீலகிரியில் வந்து ஒரு திண்டுக்கலும் ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட்ஸோ இல்லை வந்து இப்போ அமைச்சரோட குடும்பத்துலேருந்து யாரும் வராதனால திண்டுக்கல் வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்குங்கிறது யதார்த்தமாக இருக்குது. ஸோ ஏடிஎம்கே அதை பயன்படுத்திக்கிட்டா ஏடிஎம்கேக்கு அது லாபம். இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி ஒன்று இருக்குது, 10 வருஷம் ஆட்சி. ஸோ அதனால் 2024 களம் வந்து 2019 மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னொன்று இந்த 5 வருஷத்தில் எம்பிகளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, வேட்பாளர்களை பொறுத்து கள நிலவரம் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம குறிப்பாக பார்த்தோம்னா வட சென்னையிலேருந்து ஆரம்பிப்போம். வட சென்னையில் முன்னாடி இருந்தவர் நம்ம கலாநிதி வீராசாமி. அவரோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ 40 தொகுதியிலுமே எம்பிகளோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக தான் இருக்குது. அது மக்களுக்கே கூட தெரியும். இருந்தாலும் கலாநிதி வீராசாமி சென்னையில் வந்து வட சென்னையில் திமுகவோட அந்த இதை பயன்படுத்தி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அவர் தக்க வச்சுக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏடிஎம்கே எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. அதனால் கலாநிதி வீராசாமி அவர் வந்து அவரே செலவு பண்ணிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தென் சென்னை பொறுத்தளவுக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து போன முறை திமுக அலையில் எல்லாருமே ஜெயிச்சாலுமே இந்த தடவை அவங்க எப்படி தக்க வச்சுக்க போகிறாங்கிறது கேள்விக்குறி தான். அவர்களுக்கு இப்போ பணத்துக்கு பிரச்சனை இல்லை, அவர் நம்ம தங்கம் தென்னரசு இருக்காரு, செலவு பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே கூட தென் சென்னை வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஜேபி ரொம்ப தீவிரமாக களத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. அப்புறம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுமே கூட இந்த தடவை கொஞ்சம் அவர்களோட 2 பக்கமும் தொகுதி அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ தென் சென்னை வந்து திமுக ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்க போகுது. மத்திய சென்னை பொறுத்தளவுக்கு நம்ம இவர் தயாநிதி மாறன் அவருக்கும் பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அவர் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸு இப்போ என்னென்னா எல்லாமே இந்த பிஜேபிக்கு எதிரான அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவர் களத்தில் எப்படி மீண்டும் மக்கள்கிட்ட இது பண்ண போகிறாருன்னு பொருளாதார ரீதியாக பார்க்கும்பொழுது அவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவருக்கு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் எப்படி வரப்போகிறாங்கிறத பொறுத்து அவரோட கள நிலவரம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 3 தொகுதியை பொறுத்தளவுக்கு 3 பேருமே கொஞ்சம் முக்கியமான வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. ஸோ ஸ்டார் கேண்டிடேட்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கனால இந்த 3 தொகுதியை வந்து திமுக தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே தான் இருக்குங்கிற யதார்த்தத்தை இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இவர்களால் இப்போ பொருளாதார ரீதியாக இவர்கள் வந்து தங்களை வந்து நிலைநிறுத்திக்க முடியும். ஒரு மக்களுக்கு ஓரளவுக்கு பரிச்சயமானவர்கள் அப்படிங்கிறப்ப இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்து கள நிலவரம் சூழலாகும். திருவள்ளூர் பொறுத்தளவுக்கு போன முறை வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த முறையும் காங்கிரஸுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தொகுதியை வந்து காங்கிரஸ்ல இருந்து ஏடிஎம்கே கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த எம்பியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்குது. ஸோ ஏடிஎம்கேக்கு ஒரு சாதகமான சூழல் உருவாயிருக்கனால திருவள்ளூர் வந்து ஏடிஎம்கேவே கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் பார்த்தோம்னா டிஆர் பாலு அவருக்குமே நம்ம சொல்ல தேவையில்லை, பணம் அவருக்கு பிரச்சனை இல்லை, அவரால் செலவு பண்ணிக்க முடியும். இன்றைக்கி அவரோட மகனை வேற அமைச்சராக்கிட்டாரு. ஸோ அவருக்கான அவருக்கு சீட் அவருக்கு தாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவரால் இன்றைக்கி வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அவருமே ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு தன்னோட இதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். காஞ்சிபுரம் பொறுத்தளவுக்கு திமுக அவங்கயுமே வந்து காஞ்சிபுரத்துலேயுமே ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. போன தடவை ஒரு அலையில் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ இந்த தடவை ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் சூழல் சாதகமாக இருக்குங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஏன்னா பெரிய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இல்லாதனால ஏடிஎம்கேக்கு களம் வந்து சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏடிஎம்கே பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்குது. அரக்கோணத்தை பொறுத்தளவுக்கு ஜெகத் ரட்சகன் அதையும் நம்ம சொல்லவே தேவையில்லை, ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு. அதனால் பொருளாதார ரீதியாகவும் அவர் வலுவாக இருக்கனால தன்னோட தொகுதியை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் அவர் எல்லாமே எடுப்பார். ஸோ அரக்கோணம் தொகுதி திமுக கொஞ்சம் சாதகமான சூழல் இருக்குது. எல்லா தொகுதியிலும் பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கேயோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்க போகுதுங்கிறது அவங்களோட வேட்பாளரில் யார் நிற்க போகிறா அப்படிங்கிற பொறுத்து நம்ம அடுத்த கட்டம். ஆனால் கிட்டத்தட்ட அரக்கோணம் வந்து ஜெகத் ரட்சகனுக்கு சாதகமாகவே இருக்கக்கூடிய சூழலை தான் பார்க்குறோம். வேலூர் பொறுத்தளவு கதிரானந்த் இன்றைக்கி அவர் அப்பயே 2019 தன்னோட மகனை ஜெயிக்கிறதுக்கு எல்லா யூஸையும் கையாண்டார். தேர்தல் தள்ளி போய் அப்புறமும் ஜெயிச்சாங்க, வரலாறு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வந்து மினிஸ்டர் வேறு இருக்கார். ஸோ குவாரியில் பணங்கள் கொளிக்குது, பல கோடி ரூபா வந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் செலவுக்கு பஞ்சம் இல்லை, அமைச்சருங்கிற அதிகாரமும் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக கதிரானந்தத்தை வெற்றி பெற வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பார்த்து கொடுத்துறாரு வேலூர் தொகுதியில். கிருஷ்ணகிரியை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போராக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ
திமுகவுக்கு அந்த தொகுதியை திமுகவே மீண்டும் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே பிஜேபி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஜேபி அந்த தொகுதியை வந்து ஒருவேளை பிஜேபிக்கு கூட்டணியில் போனால் கிருஷ்ணகிரி தொகுதியை பிஜேபி கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை காங்கிரஸ்க்கு கொடுத்து பிஜேபி அங்கே நின்னாங்கன்னா பிஜேபிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் அது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிருஷ்ணகிரி வந்து ஒரு பின்னடைவாக தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. தருமபுரியை பொறுத்தளவு செந்தில்குமாருக்கு சீட் இல்லைங்கிறது முடிவாகி போச்சு. அவர் கொஞ்சம் நஞ்ச பேச்சு பேசலை, ட்விட்டர்லேயே தான் எப்போ பார்த்தாலும் இருந்தார். அதனால் அவர் தேவையில்லாத பிரச்சனைகளை இது பண்ணார். இப்போ தலைமைக்கு எதிராகவும் தேவையில்லாத கருத்துக்களை பேசி தன்னோட வாய்ப்பை வந்து பறி கொடுத்துட்டாருன்னு தான் பார்க்குறோம். அதே நேரத்தில் அங்கே வந்து அன்புமணி அவர்கள் நிற்க போகிறாருங்கிற சூழல் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அன்புமணி அவர்கள் வந்து அந்த காலத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி பாமக கூட்டணி அமையும் பட்சத்தில் தருமபுரியில் அவர் நின்னார்னா தருமபுரி தொகுதி வந்து என்டிஏ அலையன்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ திமுகவுக்கு ஒரு சீட்டு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு முன்னாள் எம்பிக்கு வந்து வாய்ப்பு இந்த தடவை மறுக்கப்படும். அதே நேரத்தில் ஏன்னா ஏவாவேலு அவரோட பையன் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏவாவேலு இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு. அதனால் அவரோட பையனுக்கு தான் சீட்டு கொடுக்க வாய்ப்பில்லை அதிகம். அப்புறம் அவருக்கும் பணம் சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு பணம் மழையாக பொழியுது. முதலமைச்சர் சாலை திட்டம்னு போட்டு பல கோடி ரூபா சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவருக்கும் பெரிய டஃப் ஃபைட் இருக்காது. திருவண்ணாமலை தொகுதியை வந்து அவர்கள் பொருளாதார ரீதியாக வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அவங்க சாத்தியக்கூறல் அதிகம். ஆரணி தொகுதியை பொறுத்தளவுக்கு விஷ்ணு பிரசாத் அவர் காங்கிரஸ் அவங்க பாரம்பரியமான குடும்பம், அவர்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு இருக்குது, அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ விஷ்ணு பிரசாத் ஆரணியில் வந்து தன்னோட சீட்டை கூட்டணியிலையும் சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், காங்கிரஸ்க்கு அந்த சீட் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம், அதை அவர் தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழல் அதிகமாகவே இருக்குது. ஸோ சுமூகமான போக்கில் தான் போய்கிட்டு இருக்கு. அவரை பிஜேபி கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பிஜேபி பக்கம் வருது, நடந்துகிட்டு இருக்கிறதும் ஒரு பக்கம் கூடுதல் தகவல். இருந்தாலும் அவர் இப்போ காங்கிரஸில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. களம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை பிஜேபி அவரை வந்து தங்கள் வசப்படுத்திட்டா, அவரை அங்கே வேட்பாளராக அவர்களே போட்டால் பிஜேபி இந்த தொகுதியை வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரணி தொகுதியை பொறுத்தளவுக்கு. விழுப்புரம் பொறுத்தளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தாங்க. இந்த தடவை போன தடவை 2 சீட்டு கொடுத்துருந்தாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு. இந்த தடவை 1 சீட்டு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவல் வருது. ஏன்னா திமுக இந்த தடவை அதிகமான தொகுதியில் நின்னா அதிகமான எம்பி சீட் அவங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலிமா தேசிய அரசியல் ஒரு முக்கியத்துவம் பெறலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஏன்னா கடந்த கால வரலாறு பார்க்கும்பொழுது 40 தொகுதி, அதாவது 39 தொகுதியிலுமே திமுக ஜெயிச்ச வரலாறுகள் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் வந்து பார்த்தோம்னா இவங்க ஆனால் கம்மியான சீட்டு தான் திமுக இருக்கும். 23, 24 தான் திமுக வந்து பெறும். மித்த எல்லாமே கூட்டணிக்கு தான் கிடைக்கும். அதனால் ஏன்னா ஏடிஎம்கே கூட தனியாக நின்று 37 தொகுதி வந்து ஜெயிச்ச வரலாறு பண்ணிட்டாங்க. அப்போ ரெட்டலை சின்னத்தில் மட்டுமே 37 தொகுதி ஜெயிச்சு பெரும்பான்மை கட்சி, பெரிய 3வது பெரிய கட்சிங்கிற ஒரு இடத்த வந்து ஏடிஎம்கே பிடிச்சாங்க. திமுக அது வரைக்கும் இந்த மாதிரி அந்த வரலாறுல பண்ணதில்லை. எல்லா தொகுதியும் ஸ்வீப் பண்ணாலுமே கூட கூட்டணி அப்படிங்கிற முறையில் போகும்போது இந்த தடவை கூட்டணிக்கான சீட்டுகளை குறைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த தொகுதியை வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. விழுப்புரம் தொகுதி திமுகவே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதில் ஏடிஎம்கேயோட கேண்டிடேட்ஸை பொறுத்து விழுப்புரம் தொகுதி வந்து கைமாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவுக்கு கௌதம் சிகாமணி நிற்க போகிறார் மீண்டும். நம்ம இவரோட அமைச்சர் பொன்முடி அவர்களோட மகன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த தடவை நம்ம சொல்லியிருந்தோம், அமைச்சர்கள் எல்லாருமே அவரோட மகன்களை வந்து எம்பி கேண்டிடேட்டாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற சூழலில் கௌதம் சிகாமணி போன தடவை ஜெயிச்சிட்டாரு. ஸோ இந்த தடவை அவரோட சீட்டை அவர் வந்து கள்ளக்குறிச்சியில் நிற்கிறது உறுதி. வெற்றியை பொறுத்தளவுக்கு அந்த மக்களோட இது எப்படி இருக்குங்கிற பொறுத்தா இருக்குது. சில அதிருப்திகள் பொன்முடி மேலே இருந்தாலும் பணம் அவர்கள்ட்ட இன்னைக்கு தாராளமாக இருக்குது, அதிகாரம் அவர்கள் பக்கம் இருக்குது. ஸோ அதனால் கள்ளக்குறிச்சி தொகுதியும் ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்க போகுது. சேலம் பொறுத்தளவுக்கு திமுக வந்து எஸ்ஆர் பார்த்திபன் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்படும் அப்படிங்கிற தகவல் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எஸ்ஆர் பார்த்திபனும் பிஜேபியில் சேர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவரையுமே வந்து பிஜேபி தங்கள் பக்கம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால சேலம் தொகுதியை பொறுத்தளவுக்கு டிஎம்கே வந்து வேற வேட்பாளர் நிறுத்தலாம். அங்கே சேலத்தில் இப்போ ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எல்லா தொகுதியிலுமே ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான் கைவிட்டு போயிருக்கு. 11 தொகுதியில் ஒரு தொகுதி மட்டும் கைவிட்டு போயிருக்கு. அப்போ வந்து இந்த தடவை அந்த எம்பி தொகுதியை வந்து சேலத்தில் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நாமக்கலை பொறுத்தளவுக்கு போன தாட்டி கொங்கு நாடு கட்சி கொடுத்துருந்தாங்க. இந்த முறை வந்து கொங்கு நாடு கட்சிக்கு வேற தொகுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஈரோடு தொகுதியோ இல்லை திருப்பூர் தொகுதியோ கொடுக்கலாம். குறிப்பாக திருப்பூர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது என்னன்னா ஈஸ்வரன் அவர்களோட சம்பந்தியாகிய இவர் பாலு அவர்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து சீட்டு கேட்கும்போது தன்னோட சம்பந்திக்கு சீட்டு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாமக்கலை வந்து திமுகவே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஜேபியும் முன்னாள் எம்பி கேபி ராமலிங்கத்தை வந்து களத்தில் தயாராக வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபைட் வரும்பொழுது கேபி ராமலிங்கத்துக்கு ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்கனால அவர் அந்த சூழலை வந்து பிஜேபி தங்கள் வசம் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். அது களம் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஈரோடு பொறுத்தளவுக்கு கணேசமூர்த்தி அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில்
போன தாட்டி வாங்கினார். ஸோ இந்த தடவை மதிமுகவுக்கு ஒரு சீட்டு வந்து விருதுநகரில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது நம்ம வைகோ அவர்களோட மகனுக்கே வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தொகுதி வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியல. ஒருவேளை மதிமுக கோட்டா இல்லாமல் இவர் திமுக கோட்டாலே இவருக்கு வந்து மீண்டும் இவருக்கே கொடுக்கலாம், இல்லைன்னா வேற வேட்பாளர்கள் தேடலாம். கணேசமூர்த்திக்கு ஆல்ரெடி 2 முறை அவர் வந்து எம்பியாக இருந்திருக்காரு, மக்கள் பரிச்சயம் இருக்கனால திமுக சார்பாகவே மீண்டும் அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தொகுதி வந்து அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கனால களம் வந்து இவருக்கு சாதகமாக இருக்கிறனால திமுகவுக்கு கணேசமூர்த்தி அவர்கள் வந்து ஈரோட்டில் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்கனால ஈரோடு தொகுதியை வந்து பிஜேபி எதிர்பார்த்தாலும் அங்கே வந்து வாய்ப்புகள் அதிகமாக கிடையாதுங்கிறது தான் கள நிலவரம். திருப்பூர் பொறுத்தளவுக்கு கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க. இந்த தடவை காங்கிரஸுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் அவர்களை சீட்டை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் 2 சீட்டு கொடுத்தாங்க. சிபிஐக்கு சிபிஎம்க்கு 2 4 சீட்டு கொடுத்தாங்க. இந்த தடவை அது ஒரு சீட்டை தலைக்கு ஒன்றுங்கிற மாதிரி 2 சீட்டு மட்டுமே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கனால இந்த தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது வந்து திருப்பூரையும் பிஜேபியும் டார்கெட் பண்ணுறாங்க. இல்லைனாலும் கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே வலுவாக இருக்கனால திருப்பூரை வந்து ஏடிஎம்கே கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நீலகிரி தொகுதியை பொறுத்தளவுக்கு ஆராசா அவர்கள் அவர் சிட்டிங் எம்பி, மீண்டும் அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் பல முறை வென்றிருக்காரு. அப்படிங்கிறப்ப எல்முருகன் அவர்களுக்கு இன்னும் நீலகிரியில் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வரலைங்கிறது தான் யதார்த்தம். அவர் இன்றைக்கி ராஜ்யசபாவில் கொடுத்து அமைச்சராக்கினாலுமே மக்கள்கிட்ட எந்தளவுக்கு அவர் வந்து செல்வாக்கு பெற்றிருக்காரு அப்படிங்கிறது வந்து இன்னும் நிரூபணமாகலை. ஸோ அவர் எல்முருகன் அவர்கள் நீலகிரியில் நிற்கிறார் அப்படிங்கிறாங்க. ஆராசா அவர்கள் நிற்கும் பொழுது ஆராசாவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். விருப்புக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு வந்து அவருக்கான ஒரு சூழல் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, திமுக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் ஆராசா அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது தான் யதார்த்தம். அதே நேரத்தில் கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு போன தாட்டி நம்ம சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க. இந்த தடவை வந்து இவருக்கு நம்ம கமல் அவர்கள் நிற்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம அதை கூட பார்த்தோம். அவர் பல்வேறு ஸ்டண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ திமுக ஆதரவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஸ்டார் கேண்டிடேட்டாக நிற்கும்போது போன முறை எம்எல்ஏ தொகுதியில் வந்து டஃப் ஃபைட் கொடுத்தாரு. ஸோ இந்த தடவை கோயம்புத்தூரை வந்து பிஜேபிக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம், பிஜேபி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பிஜேபிக்கு ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் வந்து அது ஒரு பெரிய பேசு பொருளாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. பொள்ளாச்சியை பொறுத்தளவுக்கு போன தடவை திமுக நின்னாங்க. சண்முகம் அவர்களுக்குமே கணிசமான வாய்ப்புகள் இருக்குது. அவருக்குமே கூட பொருளாதார ரீதியாகவும் அவர் தன்னை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இப்போ பொள்ளாச்சி மகேந்திரன் அவர்கள் இதுலேருந்து மக்கள் நீதி மையத்திலேருந்து திமுகவுக்கு போனார். இப்போ வந்து நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு சம்மந்தியாகவும் ஆயிருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரே குடும்பத்தில் இத்தனை பேர்த்துக்கு தங்கம் தென்னரசு அவர்களுக்கு, தமிழச்சி தங்கப்பாண்டியன், அப்புறம் இவருக்கும் இத்தனை பேர்த்துக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்களா, இல்லை மீண்டும் சண்முகம் அவர்களுக்கே கொடுக்குறாங்களாங்கிற திமுகவோட முடிவு பொறுத்தா இருக்குது. பொள்ளாச்சி மகேந்திரன் அவர்களால் பொருளாதார ரீதியாக செலவு பண்ண முடியும். அந்த பக்கம் ஏடிஎம்கேவும் பொள்ளாச்சி தொகுதியில் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே கணிசமான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கனால பொள்ளாச்சி வந்து ஒரு டஃப் ஃபைட் தான். வேட்பாளர்களை பொறுத்து இருக்குது. ஏடிஎம்கேக்கு சூழல் சாதகமாகவே இருக்குங்கிறது தான் யதார்த்தம். திண்டுக்கலை பொறுத்தளவுக்கு இந்த முன்னாள் கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுக்க வாய்ப்புகள் குறைவுங்கிறாங்க. இவர் நம்ம திண்டுக்கல் பெரியசாமி அவர்கள் முடிவு பண்ணுறது தான் அப்படின்னு. அவரோட வேட்பாளர் யார், அவருக்கு விசுவாசமான ஆட்களை நிறுத்தி அவர் வெற்றி பெறத்துக்கான முயற்சிகள் பண்ணலாம். அமைச்சர் அவர் நேரடியாக ஒரு பொறுப்பெடுத்து அந்த சூழலை வந்து அவர் எப்படி பயன்படுத்திக்கிறாருங்க பொறுத்தா இருக்குது. ஸோ திண்டுக்கல் வந்து மேபி காங்கிரஸுக்கு கூட அவங்க ஒதுக்கி விடலாம். அது திமுக எப்படி முடிவெடுக்கிறாங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ திண்டுக்கலும் ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட்ஸோ இல்லை வந்து இப்போ அமைச்சரோட குடும்பத்துலேருந்து யாரும் வராதனால திண்டுக்கல் வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்குங்கிறது யதார்த்தமாக இருக்குது. ஸோ ஏடிஎம்கே அதை பயன்படுத்திக்கிட்டால் ஏடிஎம்கேக்கு அது லாபம். கரூரை பொறுத்தளவுக்கு மீண்டும் ஜோதிமணி அவர்களுக்கே தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல். ஏன்னா காங்கிரஸில் கொடுக்கணும் முக்கியமானவர்கள், அப்புறம் டெல்லியோட ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கனால கரூரை பொறுத்தளவுக்கு ஜோதிமணி அவர்கள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ திமுகவில் இருக்க முக்கிய அமைச்சரை வந்து கரூர்லேருந்து இப்போ தூக்கியாச்சு. அதனால் அந்த கரூர் தொகுதி எப்படி இருக்க போகுதுங்கிறது ஜோதிமணி அவர்களோட வேலைப்பாடை பொறுத்து தான் இருக்குது. பிஜேபி ஒரு வேளை கேண்டிடேட்னாலோ இல்லை ஏடிஎம்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணாலோ அங்கே வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து மறத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜோதிமணி அவர்கள் களத்தில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு வந்து திமுக ஆதரவு கொடுத்தா தான் வாய்ப்புகள் அதிகம். அதை பொறுத்தளவுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸுங்கிறது சூழலை பொறுத்தா இருக்குது. ஸோ கரூரும் கேள்விக்குறி தான். திருச்சியை பொறுத்தளவுக்கு திருநாவுக்கரசரே மீண்டும் காங்கிரஸில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏடிஎம்கே தான் நிற்குதுங்கிறாங்க. பிஜேபி இன்னும் திருச்சி தொகுதி வந்து பெருசாக பிளான் பண்ணல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கனால திருநாவுக்கரசு ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிறனால அங்கே ஒரு ஈக்குவல் ஃபைட் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ முத்திரையர் கம்யூனிட்டி இல்லாமல் பிஜேபி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது களம் எப்படி இருக்க போகிறதுங்கிறது இன்னும் அடுத்தடுத்த யூகங்கள். பிஜேபி நிற்க போதா இல்லை ஏடிஎம்கே நிற்க போகிறாங்களா, யார் கேண்டிடேட் அப்படிங்கிற பொறுத்து இருக்கும்போது திருச்சி கொஞ்சம் ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிறனால வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் வந்து எட்ஜ் எடுக்குதுங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பெரம்பலூரை பொறுத்தளவுக்கு பாரிவேந்தர் போன தாட்டி டிஎம்கேல நின்னார்.
இந்த தடவை அவர் பிஜேபி பக்கம் வந்துட்டார். ஸோ பெரம்பலூரில் பாரிவேந்தரோட மகன் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க பிஜேபி சார்பாக. அதே நேரத்தில் திமுக வந்து பெரம்பலூரில் நம்ம KN நேருவோட மகனை நிறுத்த வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக KN நேரு மகனை வந்து அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா வியூகங்களும் செய்வார். அதுக்கான சூழல் களம் வந்து இப்போ பெரம்பலூரில் பாரிவேந்தரோட மகன் நிற்க முடியும் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. அவர் அந்த தொகுதியில் எவ்வளோ தூரம் வேலை செய்கிறாருன்னு. KN நேரு வந்து அங்கே எட்ஜ் எடுக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பெரம்பலூர் திமுகவுக்கு போக தான் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அமைச்சரோட மகன் நேரடியாக நிற்கிறப்ப அது ஒரு சூழல் அப்படி இருக்குது. கடலூர் பொறுத்தளவுக்கு போன தடவை நின்ன வேட்பாளருக்கு அவருக்கு ஏற்கனவே கேஸில் இருக்கார். ரமேஷ் அவர் மேலே ஒரு கொலை வழக்கெல்லாம் போய் இதாகி பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அதனால் அவருக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தெரியுது. அதே நேரத்தில் MRK பன்னீர்செல்வம் அவரோட மகனை வந்து நிறுத்தத்துக்கான முயற்சிகள் எடுக்கிறாரு. ஸோ அமைச்சரோட மகன் அப்படிங்கிறப்ப சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். பொருளாதார ரீதியாகவும் அவர் வந்து இருக்கார். கடலூரில் பிஜேபியும் சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாடி விட இப்போ பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ ADMK ப்ளஸ் பிஜேபி கூட்டணி எந்த அளவுக்கு எட்ஜ் எடுக்கிறாங்கிறது களத்தில் மோதினா தான் தெரியும். அவரோட வேட்பாளரோட தேர்வை பொறுத்து இருக்குது. ஆனால் இப்போ அமைச்சரோட மகன் அப்படிங்கிறப்ப அதுக்கான சாத்தியக்கூறுகள் அமைச்சர் பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அடுத்து பார்த்தோம்னா சிதம்பரம் தொகுதி, அதில் வந்து போன தடவை இவர் நின்னார், திருமாவர்கள் நின்னார். பிஜேபி இந்த தடவை வந்து அவரோட பட்டியலணி தலைவர் தடா பெரியசாமி நிற்க வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூட்டணியில் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி களம் இருக்க போகுதுங்கிறது நமக்கு ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா திருமாவை வளர்த்து விட்டதே, திருமாவுக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்ததே தடா பெரியசாமி தான் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து பதிய வச்சுருக்காரு. ஸோ ஒரு பெரிய டஃப் ஃபைட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். போன தடவை ஒரு சின்ன மார்ஜினில் தான் திருமாவர்கள் வெற்றி பெற்றார். அதனால் இந்த தடவை தடா பெரியசாமி அங்கே வந்து ஒரு பெரிய ஃபைட் கொடுப்பாரு அப்படிங்கிறது இது பண்ண போகுது. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் ஃபைட்டு கொடுத்துக்க போகிறாங்க. ஸோ யார் குருவா சிஷியனா அப்படிங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் டஃப் ஃபைட் இருக்குங்கிறது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். சிதம்பரம் தொகுதிங்கிறது நமக்கு தெரியுது. மயிலாடுதுறையை பொறுத்தளவுக்கு இப்போ பாமக கூட்டணி வந்தால் பாமகக்கு அந்த தொகுதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா முஸ்லீம் லீக்கு கூட அந்த தொகுதியை மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ராமநாத தொகுதியில் வந்து நவாஸ் கனிக்கும் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கும் பிரச்சனையாச்சு. ஸோ அவருக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தெரியுது. ஸோ முஸ்லீம் லீக்குக்கு அதை கொடுக்காம அதை வந்து மயிலாடுதுறையில் முஸ்லீம் லீக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக சைடு. இந்த பக்கம் பாமகக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கொடுத்தா பாமக வந்து ஒரு எட்ஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நாகப்பட்டினம் பொறுத்தளவுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு அங்கே வந்து வாக்கு வங்கி வலிமையாக இருக்குது. பாமக கொடுத்தா மீண்டும் வடிவேல் ராவணன் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த முறை அவர் எட்ஜ் எடுப்பாராங்கிறது அவரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இருக்குது. கம்யூனிஸ்ட்டுகளுக்கு போனது இந்த ஆனால் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதனால் இந்த தடவை பாமகவுக்கு ஒரு NDA கூட்டணிக்கு ஒரு அலை அடித்தா அதில் ஒரு பாமக வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்கிறத பார்க்குறோம். தஞ்சாவூரை பொறுத்தளவுக்கு SS பழனிமாணிக்கம் இருக்கிறாரு. அவருக்கு சிட்டிங் MP, அவருக்கு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லைனாலும் இன்னொரு வேட்பாளர் லெனின்னு திமுக வந்து களத்தில் வச்சுருக்காங்க. முன்னாள் பேராவூரணி MLAவோட மகன் லெனின் அவர்களை வந்து நிறுத்த வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறாங்க. தஞ்சாவூரை பொறுத்தளவுக்கு DMK கொஞ்சம் எட்ஜ் எடுக்குதுங்கிறது. டெல்டாவில் தஞ்சாவூர் வந்து DMKக்கு சாதகமாக தான் இருக்குங்கிறது யதார்த்தம். சிவகங்கையை பொறுத்தளவுக்கு கார்த்தி சிதம்பரத்துக்கு மீண்டும் கொடுப்பாங்களாங்கிறது வாய்ப்புகள் பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஏன்னா காங்கிரஸோட டெல்லி ஹைகமாண்டு அவர் மேலே கொஞ்சம் ஒரு அதிருப்தி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சிவகங்கையை பொறுத்தளவுக்கு மீண்டும் அவருக்கே கொடுத்தாலும் எந்த அளவுக்கு அது சூழல் இருக்க போகுதுங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பிஜேபியும் அங்கே வந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பிஜேபிக்கு கூட களம் சாதகமாக வரலாம். பிஜேபி ADMK கூட்டணிக்கு சிவகங்கை தொகுதி களம் சாதகமாக கூட வரலாம். ஒருவேளை வந்து காங்கிரஸ் வந்து கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்காம விட்டா கார்த்தி சிதம்பரம் பிஜேபியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் பிஜேபியோட ஒரு சுமூகமான உறவு வச்சுட்டு இருக்காருங்கிறதும் யதார்த்தம். அவருடைய ஒரு பேச்சுவார்த்தை நடக்குங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை. ஸோ கார்த்தி சிதம்பரம் பிஜேபி பக்கமே கூட வந்து வேட்பாளராக நிற்கிறதுக்குமே கூட நின்னாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அரசியல் எல்லாமே நடக்கும். அதனால் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் சீட்டு கொடுக்காட்டி பிஜேபிக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மதுரையை பொறுத்தளவுக்கு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து மீண்டும் சீட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வெற்றி கேள்விக்குறி தான். போன முறை வந்து அலையில் வந்துட்டார். இந்த முறை பிஜேபியும் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. சு வெங்கடேசன் வந்து மக்கள் பணி செய்கிறத விட தேவையில்லாத அரசியல் தான் நிறைய செஞ்சுட்ருக்காரு. ஸோ அதனால் அவரோட வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. முன்னாடி உள்ளடி வேலை நடந்துச்சு, அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா பிஜேபிக்குள்ளே ஒரு சில உள்ளடி வேலைகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் குறைச்சாங்கன்னா ADMK பிஜேபி கூட்டணி மதுரையை வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேனியை பொறுத்தளவுக்கு போனதாட்டி EVK சிலங்கோன் நின்று தோத்தார். இந்த தடவை அவர் மகன் இறந்தனால MLA ஆகிட்டார். ஸோ தேனியை பொறுத்தளவுக்கு தங்க தமிழ்ச்செல்வன் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. OP ரவீந்திரன் வந்து இவர் ஃபைட் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்போ OP ரவீந்திரநாத் இந்த தடவையே வந்து MP சீட்டு வந்து அவர் வென்றதே செல்லாதுங்கிற வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அடுத்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு, தன்னோட ஒரு தொகுதியை தக்க வச்சுக்கிறதுக்காக எவ்வளவு செலவு பண்ண போகிறாரு, தன்னோட மகனை எப்படியாவது MP ஆக்கணும்னு OPS அவர்கள் வந்து எல்லாமே பண்ணுவார். ஸோ தங்க தமிழ்ச்செல்வன் எப்படி டஃப் ஃபைட் கொடுக்க போகிறாருங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ ரவீந்திரன் வந்து தன்னை தக்க வச்சுக்கிறாராங்கிறது களம் சூழலை பொறுத்தா இருக்குது.
அதே மாதிரி விருதுநகரை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி வைகோவோட மகனுக்கு கொடுக்குறாங்க, மாணிக்கம் தாக்கூர் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாச்சு. வைகோவோட மகன் வந்து எட்ஜ் எடுக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த தொகுதி வந்து தேமுதிகவும் விருப்பப்படுறாங்க. ஒருவேளை அலையன்ஸில் வந்தால் ஒரே ஒரு தொகுதி கொடுத்தா அது விருதுநகராக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேமுதிகக்கு. ஸோ பிஜேபியும் அங்கே வந்து ஒரு ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தடவை எல்லாருமே கொஞ்சம் அந்த தெலுங்கு கம்யூனிட்டி ஓட்ட நாயக்கர் கம்யூனிட்டியை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. ஸோ பிஜேபியும் வந்து ஒரு நாயக்கர் கம்யூனிட்டிலேருந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த தொகுதியை எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டணி வந்தால் எப்படி சூழல் வரும், பிஜேபி இந்த தொகுதி கிடைக்குமா? ஆனால் விருதுநகர் வந்து பிஜேபி கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காரு, பென்டகன் பாண்டுரங்கன்னு, அவருக்கு கொடுத்தா விருதுநகரை வந்து வெற்றி பெற்று கொடுப்பாருங்கிறதுல மாற்று கருத்தில். ஸோ ஆப்வியஸாக விருதுநகர் வந்து இவங்க கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திமுக கூட்டணி கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ராமநாதபுரம் நம்ம சொல்லிட்டோம், நவாஸ் கனி அவர்கள் வந்து ராஜகண்ணப்பனோட பிரச்சனையானனால இந்த முறை அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும். ஒருவேளை வேட்பாளர் மாற்றலாம், இல்லை திமுகவே அங்கே களத்தில் நிற்கிறதுக்கான சூழல் இருக்கலாம். பிஜேபியும் ராமநாதபுரத்தை தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ராமநாதபுரம் பிஜேபி வந்து எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திமுக அதை பறி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்கிற பார்க்குறோம். தூத்துக்குடியை பொறுத்தளவுக்கு கனிமொழி மீண்டும் நின்னாங்கன்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்கிற பார்க்குறோம். ஏன்னா அது திமுக ஸ்ட்ராட்டஜி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின் ஓட்டெல்லாமே நல்லா தக்க வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அங்கே இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம கீதா ஜீவன் இருக்காங்க, அப்புறம் நம்ம இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. ஸோ இவர்கள் எல்லாமே வந்து கனிமொழி அவர்களுக்கு பேக்கப் பண்ணின்னு அங்கே வெற்றி பெற்று கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை திமுகவே உள்ளடி வேலை செஞ்சு கனிமொழி அவர்களை தோக்கடிக்காமல் இருந்தால் தூத்துக்குடி வந்து கனிமொழிக்கு சாதகமாக தான் இருக்குது. மறைமுகமாக அவங்களே வேலை செஞ்சு உள்ளடி பண்ணி கனிமொழி அவர்களோட அரசியலை முடிச்சுக்கட்டணும்னு முடிவு பண்ணால் காலம்தான் முடிவு செய்யும். திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு ஞானதேர்வத்துக்கு இந்த தடவை சீட் இல்லைங்கிறது உறுதியாகி போச்சு. ஸோ வேட்பாளர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை சில தொகுதி வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காங்கிரஸோட தொகுதி சில தொகுதி திமுக எடுத்துக்குதுங்கிறப்ப இந்த தொகுதியை வந்து காங்கிரஸுக்கும் கொடுக்கலாம், இல்லை திமுகவே வேறு வேட்பாளர்களை போடலாம், ஒரு கிறிஸ்டின் வேட்பாளர் போடலாம், இல்லைன்னா முஸ்லீம் வேட்பாளர் போடலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் இந்த இடத்துல வந்து பிஜேபி வந்து காங்கிரஸில் இந்த முன்னாள் எம்பி ஒருத்தரை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவரை வேட்பாளராக நிறுத்தத்துக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாடார் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு லீடரை முயற்சி பண்ணுறாங்க. அவர் வந்தாருன்னா திருநெல்வேலி வந்து பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஜேபிக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏடிஎம்கேவும் அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடியும் போது எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருக்கு. ஸோ திருநெல்வேலி திமுக பறி கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கன்னியாகுமரி போன முறை இவர் வசந்தகுமார் ஜெயிச்சார், அவரோட மகன் இவர் வசந்தகுமார் ஜெயிச்சார் அப்போ இடைத்தேர்தலில். இந்த முறை வந்து ஆனால் அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆப்வியஸாக அவருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொருளாதாரம் அவருக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த முறை பிஜேபிக்கான ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கன்னியாகுமரியில் நல்ல ஒரு கூட்டம் கூடுனாங்க. ஸோ கன்னியாகுமரி பிஜேபிக்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய 40 தொகுதியும் ஒரு பக்கமாக போகாதுங்கிறது தெளிவாக தெரியுது. ஒரு ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கும்போது சில தொகுதியில் வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்க போகுதுங்கிறது இருக்குது. ஸோ வேட்பாளர்கள் இப்போ திமுகவை நம்ம சொன்ன அளவுக்கு இதுதான் வேட்பாளர்களாக இருக்க போகிறாங்க. சில தொகுதிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்க போகுது. அப்போ இந்த வேட்பாளர்களுக்கு இணையாக யாரை போட போகிறாங்க, என்ன மாதிரி வியூகம் அமைக்க போகிறாங்க, சமுதாயத்தை எப்படி ஒருங்கிணைக்க போகிறாங்க, என்ன எந்த அளவுக்கு பொருளாதாரம் செலவு பண்ண போகிறாங்கிறத பொறுத்து இந்த 40 தொகுதியோட களம் வந்து சூடு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இது முதல் கட்டமாக நம்ம பார்வை. இன்னும் களம் போக போக அப்புறம் என்ன யார் வேட்பாளர்கள்ன்ற ஒரு யூகம் வரும், அடுத்து என்னென்ன திட்டங்கள் கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் பொறுத்து வியூகங்கள் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.